வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்னைக்கு ஒரு புது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ChatGPT ஒரு டியூட்டோரியல் தான். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு விதத்தில் யூஸ் ஆகிற ஒரு ChatGPT வீடியோ இது. ஸோ அது என்னென்னா, மார்க்கெட்டிங் ப்ரப்போசல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான் கொடுங்க அப்படின்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐயோ என்னடா இது இப்படி கேட்குறாங்க பிளானு, நான் என்னத்தடா பிளானை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சார் ஒரு நாள் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு போய் அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு அதில் தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதில் தான் நம்ம மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணோம், ஒரு ஆள் இந்தப்பா புது கிளைண்ட் வந்திருக்காங்க, இவங்க தான் இந்த கிளைண்ட், இதான் அவங்க பிஸ்னஸ், இதுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க, கூகுள் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டக்கு பண்ணி ஷேர் பண்ணிட்டாங்க, அவ்வளோ குட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம உட்காந்து டீ அடிக்க போயிடுவோம். ஸோ ஆனால் இது ஒரு ப்ரீபிட்டியாக போடு, இது ஒரு பர்சன்டேஜ்னாக போடு, கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லும்போது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு செக் வரும். கரெக்டாக அது எப்படி கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக பண்ணுறது அப்படின்றது. பொதுவாக அது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பீப்புள் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குமே நம்மளுடைய இன்புட் வேணும். நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம், ஆனால் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லாமே அந்த மாதிரி ஒரு தடைகள்லாம் எப்படி உடைக்கிறது, அது ChatGPT வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரப்போசல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது பிபிடியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஃப்ரீயில் பிபிடியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடு அப்படின்னா அது ஒரு வாட்டி தான் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அதோட அந்த லிமிட் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் இந்த ஃப்ரீ லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதை பிபிடியாக பண்ணு அப்படின்றத சொல்ல போகிறது இல்லை. பட் அதுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம். ChatGPT இதுதான் அந்த ChatGPT. ஓகே, ஸோ இங்கே ChatGPT. ஓகே, ஸோ இந்த ChatGPT give me a digital marketing proposal for paid advertising. ஏன் SEO போடுறது இல்லை அப்படின்றத நீங்கள் கேட்காதீங்க. அது நீங்கள் தான் பண்ணணும். அது உங்களுக்கான ப்ராம்ப்ட்டு, உங்களுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு, நீங்கள் தான் அதை பண்ணணும். பெய்டு இல்லை டிசம்பர் ஃபார் பெய்டு அட்வர்டைசிங். Google Ads and Facebook Ads. Also budget campaign ads and CTA பட்ஜெட் கொடுக்கணும். கேம்பெயின் என்ன மாதிரி கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ கேம்பெயின் டைப்ஸு ஆட்ஸு CTA, அந்த ஆட்ஸ்க்கு என்ன மாதிரி புக் நோவோ, என்கொயரி நோவோ, அந்த மாதிரி CTA, டார்கெட் ஆடியன்ஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி தப்பு எனக்கு தெரியும். டைம்லைன் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுதான் ஒரு ப்ராம்ப்ட். கிவ் மீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரப்போசல் ஃபார் பெய்ட் அட்வர்டைசிங் ஃபார் கூகுள் ஆட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபார் அ கிளைண்ட் டூயிங் AC ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ். ஆல்சோ கிவ் மீ அ பட்ஜெட், என்ன மாதிரியான பட்ஜெட்டு, கேம்பெயின் டைப்பு, ஆட்ஸு, அந்த ஆட்ஸ்க்கான CTA, டார்கெட் ஆடியன்ஸு,
ரோட் மேப் அண்ட் டைம் லைன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி மார்க்அப் மாதிரி கொடுத்துரும். ஸோ அதுக்கு உள்ள டெக்னிக்கலாக என்னென்ன ஃபில் பண்ணணுன்றது நம்ம ஸ்ட்ராங்கு, அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு மார்க்அப் மாதிரி கொடுப்போம். இந்தாப்பா இதுதான் அப்படியே எடுத்து இதான் ஹெட்லைன், அதுக்குள்ளே இதான் கண்டென்ட் இருக்கும் போது அந்த கண்டென்ட்டில் வந்து கூகுள் சர்ச் ஆட் பண்ணு, சர்ச் ஆடில் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் போடலான்னு சொல்லும். ஸோ எஸ், ஏசி ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ்க்கு கூகுள் சர்ச் ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்து கீவேர்டு வந்து சர்ச் ஆட் நம்ம பண்ணுவோம். அதுக்கு கீவேர்டு இதுதான் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கீவேர்டு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். கூட எக்ஸ்ட்ரா சர்ச் ஆட் மட்டும் அது ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் பண்ணி ஆகணும்னா டக்குன்னு ஒரு என்ட்ரி 3 அடுத்த புல்லட் பாயிண்ட் வந்துடும். அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், அதில் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். நம்ம எடிட் பண்ணுறது நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரு மார்க்அப், நம்மளுக்கு தேவை ஒரு கோடு. அந்த கோடு தான் இது தரப்போகுது. நம்ம அதை வச்சு ரோடு போட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ பட்ஜெட்டு, கேம்பெயின் டைப்பு, ஆர்கெசிட்டி அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். அந்த ப்ராம்ப்ட்டு இது பிபிடியாவே கொடுத்துருச்சு. ஐயோ இது பிபிடியா கொடுக்குது. இது பிபிடியா கொடுக்குறதுனா கடுப்பாக இருக்கும். அடுத்த ஒரு கண்டென்ட்டை நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஓகே கூல் கொடுத்து வச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து அப்படியே படிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ரொபோசல் ஃபார் கூல் அண்ட் பெய்ட் ஆட்ஸ் கிளைண்ட் ஏசி ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸ் ப்ரொபோசல். The outline-based strategic plan of running page addressing Google and Facebook ads to generate brand awareness and AC repairs and services business. Object to generate high-quality leads, AC repair and maintenances and installation, local brand visibility and credibility. ஏசி ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ்க்கு லோக்கல் பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி கண்டிப்பாக முக்கியம். ஓகேங்களா? ஸோ திருச்சியில் இருந்துக்கிட்டு சென்னைக்கு வந்து யாருமே வந்து ஏசி ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் டிராஃபிக் அண்ட் கன்வர்ஷன் ரேட்டு, ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்டு, கேம்பெயின் வித் கேம்பெயின் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுக்கு வந்து பட்ஜெட் கொடுத்துருக்கு $100 to $50, மந்த்லி 1500. இது வந்து டாலர்ஸில் கொடுத்துருக்கு. பட் ப்ராம்ப்ட் எழுதும் போது நம்ம வந்து லொக்கேஷன் போட்டுருந்தா அது ருப்பீஸில் கொடுத்துருக்கோம். இருங்க, சர்வீசஸ் சென்னைன்னு போட்டால் வரும்னு நினைக்கிறேன். லெட் மீ, ஓ மை காட், இது இப்படி தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஓய் சென்னைக்கு சீக்கிரம் போகணும். அப்போ தான் அது லொக்கேஷன் ஓகே கொஞ்சம் நல்லா தெரியும். சென்ட் கொடுத்தா வருமா? ஓகே, மெமரி அப்டேட் ஆகுது. ஓகே, சென்னைன்னு போடும்போது யூ வில் கெட் அ குட், பார்த்தீங்களா ருப்பீஸ் வந்துருச்சு. அதான் எஸ், சென்னை படம் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே கூல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிடுச்சு பீஸு. ஃபஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸ் ஓடிச்சு, சிடி ஆக்ஷன் எல்லாம் போடுச்சு. கடைசியில் பட்ஜெட்டை போடணும்னு நினைக்கிறேன். இல்லையே பட்ஜெட் போடலையே. வேர் இஸ் த பட்ஜெட்? ஹை பட்ஜெட்டிங்க. ஐயோ தலைவரே, பட்ஜெட் மனுச்சு தலைவரே. ஓ சாரி, பட்ஜெட் இங்கே போட்டுருச்சோ. ஓகே, அட்வர்டைசிங் பட்ஜெட் இருந்தது இங்கே சிம்பிளாக போட்டுருச்சு. ஓகே, ஸோ ஓகே நம்ம இதை வாங்க பார்த்துக்கலாம். Okay, so client personalization to target page advertising, high quality leads, traffic and sales, local and brand awareness. Budget on the $50,000 to $75,000 per rupees per month. Google ads on the $30,000 to $50,000. ஸோ இது வந்து 20,000 to 25,000 பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஸோ கேம்பெயின் டைப் வந்து சர்ச் ஆட், டிஸ்பிளே ஆட், லோக்கல் சர்வீஸ் ஆட்ஸ். ஸோ லோக்கல் சர்வீஸ் ஆட்ஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸ்மார்ட் கேம்பெயின் இருக்கு இல்லையா, அதுதான் லோக்கல் சர்வீஸ் ஆட்ஸ். அப்படின்னா நீங்கள் மேப் ஆட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயினும் பண்ணுங்கன்னு சொல்லி ரீஜென்ரேஷன், என்கேஜ்மெண்ட் ஆடு உங்கள் போஸ்ட்டுக்கு எல்லாம். அப்புறம் ரீடார்கெட்டிங் பண்ண சொல்லுது. அப்புறம் வீடியோ ஆட்ஸ் பண்ண சொல்லுது. ஸோ டார்கெட் டெமோகிராஃபிக்ஸ், Pinterest, home service, site and energy efficiencies, custom segments, homeowners with AC units, office commercial properties need AC maintenance, rental property owners. Rental property owners ன்றது வந்து
ரொம்ப நல்ல ஒரு டார்கெட்டிங். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வேறு ஏரியாவில் போய் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி போகிறேன், வீட்டுக்கு ஏசி இருக்குது, அந்த ஏசியுமே தூக்கிட்டு தான் நான் போவேன். டக்குன்னு ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த ஏசியை மாற்றணும் அப்படின்னா கூகுளில் கண்டிப்பாக நான் சர்ச் பண்ணுவேன். இல்லை ஹவுஸ் ஓனர் விட்டு நான் பண்ண சொல்லுவேன் மோஸ்ட்லி. பட் டக்குன்னு இது பண்ணுன்றதுனால வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணுவேன் இல்லையா? ஸோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஐடி ப்ரொஃபஷனல் who are doing work from home. So call to action. Send a message for a quick quote, limited time offer, 30% offering, get a free quote, call for instant repair, book AC service now அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரோட் மேப், ஃபஸ்ட் வீக் மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆடியன்ஸு, செகண்ட் வீக்கில் வந்து ஃபேஸ்புக் ஆட் செட்டப் கீவேர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், லாஸ்ட்டு ஃபோர்த் வீக்கில் வந்து ஆப்டிமைசேஷன், அப்புறம் ஃபிஃப்த் வீக்கில் வந்து ரீடார்கெட்டிங் கேம்பெயின், அப்புறம் ஆன்கோயிங் மார்க்கெட்டிங் அண்ட் ஏபி டெஸ்டிங். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் ரிப்போர்ட்டில் என்னென்ன நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் 500 லீட்ஸ் வித் காஸ்ட் பர் லீட் ஆஃப் 100 to 200, 500 ப்ளஸ் லீட்ஸ், 3 months எஸ்டிமேட்ஸ், 3 மாதத்தில் 500க்கு மேலே லீடு தருவோம். காஸ்ட் பர் லீட் வந்து 100 200 இருக்கும். வந்து 20 to 30% இன்க்ரீஸ் இன் வெப்சைட் டிராஃபிக் விச் இஸ் குட், 2x ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் த்ரூ ஆப்டிமைஸ் டார்கெட்டிங். ஸோ 2x ரிட்டர்ன். இப்போ 100 போட்டோம்னா 200 வரும். ஸோ 100 இன்க்ரீஸிங் போச்சுனாலும் இன்னொரு 100 உங்களுக்கு லாபம், அந்த மாதிரி. ஸோ கன்க்ளூஷன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்றது வந்து நம்ம கிளைண்ட் கொடுக்குறது. நாங்கள் கொடுக்குற பட்ஜெட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ரூவ் பண்ணுங்கள், க்ரியேட்டிவ்ஸ் அண்ட் லேண்டிங் பேஜை வந்து இது பண்ணுங்கள், கேம்பெயின் லான்ச் அண்ட் மானிட்டரிங் செட், ஆப்டிமைஸ் தி கேம்பெயின். ஸோ லெட்ஸ் ட்ரைவ் மோஸ்ட் இன் சாய் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படியே வேறு லெவலா, வேறு லெவலா. ஸோ நீங்கள் வந்து இதுவே வந்து ஸோ நீங்கள் இதுவே வந்து give me like strategy like marketing as page 1 complete. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இது பண்ணுவாங்க கரெக்டாக. எப்படின்னா வந்து எடுத்த உடனே 75,000 கொடுக்குறதுக்கு வந்து அச்சிச்சோ 75,000 1,00,000 ஒரு மாதத்துக்கா அப்படின்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபனல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணும். ஓகே, ஒரு மாதம் 2 மாதம் வந்து 20,000 செலவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிராண்ட் அவேர்னஸ் பண்ணிவிடும், அதுக்கப்புறமா கன்சிடரேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கன்வர்ஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரீடார்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த 1,00,000 தான். ஆனால் அந்த 1,00,000 வந்து உடனே வாங்காமல் ஒரு 2 மாதம் 20,000. ஸோ 40,000 இதுலேயே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஒரு 3 மாதத்துக்கான 3,00,000 பிரித்து வாங்குவோம். கொஞ்சம் மாதம் அதிகமாகும், பட் பரவாயில்ல. எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டாலும் பரவாயில்ல, பிரித்து பண்ணாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு ஃபனல் ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜியாக வந்து கொடுன்ற மாதிரி போட்டுருக்கோம். ஸோ அது எப்படி தருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதையே வந்து அது வந்து ரிப்பேர் பண்ணுது. ஸோ ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் ஏசி ரிப்பேர் ஆட்ஸ், ஏடிசி ரிப்பேர் ஆட்ஸ் வாட்? ஓகே, இதுக்கு பேர் ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னு அது வச்சுருக்கு. இட்ஸ் ஓகே, குட். நான் பயந்தே போயிட்டேன், என்னடா அது இப்படி தெரிஞ்சு. ஸோ டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல், வேர் இஸ் திஸ்? ஓகே. ஸோ ஆட் பண்ணிடுச்சு. டாப் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல். சோம்பேறி கழுத எப்படி பண்ணியிருப்பாரு. ஸோ டாப் ஆஃப் த ஃபனல் வந்து பிராண்ட் அவேர்னஸ், ஸோ கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன், பாட்டம் ஆஃப் த ஃபனல். ஸோ யூடியூப் டிஸ்பிளே, வீடியோ ஆட்ஸு, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான கேபி என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன மாதிரி கண்டென்ட், பிளாக் போஸ்ட்டு, சோஷியல் மீடியா கண்டென்ட்டு, கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வேணும். ஸோ இதுக்கு வந்து கிளியர் டெஸ்ட் டெஸ்டிவ்ஸ் அண்ட் ரைட் சர்வீஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இதுக்கு சீட்டை வந்து கிளிக் த்ரூ ரேட்டு, வெப்சைட் டிசைன், ரீஃபார்ம் சொல்யூஷன். ஸோ கன்வர்ஷனில் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்வின்லேயாச்சும் ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின், ரீடார்கெட்டிங் வித் ஃபேஸ்புக் வித் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட், பர்சனல் லிமிடெட் டைம் ஆஃபர், காஸ்ட் பர் கன்வர்ஷன் ரேட்டு, காஸ்ட் பர் அக்விசிஷன். இது பாட்டம் ஆஃப் ஃபனல்ஸ்.
give me a budget for பட்ஜெட் பிரேக் டவுன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் டேபிள் ஃபார்ம் போட்டோம்னா இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே, இது எல்லாமே இது எடிட் பண்ணது, விச் இஸ் குட். அது எடிட் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முன்னாடி இந்த மாதிரி எடிட் பண்ண மாதிரி நம்மளுக்கு இல்லைல்ல. ஓகே, கொடுத்துருச்சு. அவேர்னஸ்க்கு 40%. நான் சொன்னால 20,000 கொடுங்க, 20,000 கொடுக்கணும். ChatGPTயும் பார்த்தீங்களா 20,000 தான் கேட்டிருக்கு, 20,000 30,000 கேட்டிருக்கு. ஸோ கன்சிடரைசேஷனுக்கு இவ்வளோ கேட்டிருக்கு, ரீமார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ கேட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து இதுக்கு ஆடுமே எழுதி கொடுத்தா அந்த ஆடை எழுதி கொடுத்துட்டோம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஜென்ரிக்காக எழுதி கொடுத்துரும். நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கணும். ஸோ ஆடு வந்து தனி பாட்டாக இதான் ஆடு, இதை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுமே ChatGPT இதுக்கான ஃபேஸ்புக் ஆட் எழுதி கொடு, இதுக்கான கூகுள் ஆட் எழுதி கொடு அப்படின்னு வந்து கேட்டுக்கலாம். ஆல்சோ give me ads content for YouTube ads and Facebook ads for each இந்த ஒரு ஸ்டேஜுக்குமான ஆடுமே எனக்கு எழுதி கொடு அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப ChatGPTயை குழப்பறேன்னு நினைக்கிறேன், கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதனால தான் அது ஏஐ. நான் அப்படி தான் பண்ணுவேன். சாரி அப்படி தானே, சாரி மன்னிச்சுங்க, அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு எனக்கு ஆடு எழுதி கொடு அப்படின்றது என்னன்னா ChatGPT கடத்திடுச்சு. நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணணும். அப்படியே ஒரு ஒன் ஷார்ட்டாக இதான் பட்ஜெட், இதுதான் டார்கெட்டிங், இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம், இதுதான் phase 1 phase 2 phase 3 இது இப்படி தான் பண்ண போகிறோம், இவ்வளோ தான் இது பண்ண போகுது, இதுதான் டைம் லைன் எல்லாம் கொடுத்தாச்சு, இதுதான் ஆடு, இல்லை இந்த ஆடையும் அப்ரூவ் பண்ணி கொடு அப்படின்றோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஆன் த ஸ்பாட் ஆன் தி கோலை வந்து இவங்களுக்கு கேட்ட விடுதீங்க இல்லையா, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. என்ன மாதிரி ஆடு எழுதி கொடுத்துருக்கு? ஸ்டே கூல் இன் திஸ் கூகுள் டிஸ்பிளே ஆடு, ஃபேஸ்புக் வீடியோ ஆடு, கூகுள் சர்ச் ஆடு, ஃபேஸ்புக் லீஜன் ஆடு, கூகுள் கால் ஒன்லி ஆட்ஸு, ஃபேஸ்புக் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ். ஓகே, சாம்பிள் எழுதி கொடுத்துருக்கு, ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்கல. பட் ஓரளவுக்கு நல்லா தான் எழுதி கொடுத்துருக்கு கைஸ், ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இது வேணும்னா இது வந்து நீங்கள் தனியாக எழுதி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு எழுதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே மெமரி வந்து நம்ம மெமரி காலி ஆகிடும். ஸோ ஆடு எப்படி எழுதுறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ அது வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஆடுக்கும் தனியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷீட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ இல்லை பீப்பிள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா, தட் இஸ் யுவர் விஷ். நீங்கள் அதை அப்படியே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஹவு டு கிரியேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரப்போசல் ஃபார் paid advertising using ChatGPT 4. Also write things required to get started on this proposal அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இதுதான், இதெல்லாம் அப்ரூவ் பண்ண தான் சொல்லணும்.
ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அப்ரூவ் பண்ணணும்னு அது சொல்லுவோம். ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் ரொம்ப நல்லா ஸ்பீடாக இருந்துட்டு இப்போ என்னடானா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு சைக்கோ. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நீங்கள் இது பண்ணலாம். எப்படின்னா வந்து லைக் இந்த அவேர்னஸ் வந்து எவ்வளோ மாதம் நான் பண்ண போகிறேன், கன்சல்டேஷன் எவ்வளோ மாதம் பண்ண போகிறேன், கன்வர்ஷன் எவ்வளோ மாதம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான டைம் லைனுமே கொடுத்துரு அப்படின்னா அது அழகாக கொடுத்துரும். ஓகேவா? அது முடிச்சு விட்றேன். இது முடியட்டும். Recommend from the client, business address, name, branch, website, service details, brand assets, access to the control, access to the accounts இருந்துச்சுன்னா, target location provision, finance the budget, landing page option if needed, any information. Also give me the timeline for each marketing. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டைம் லைன் தேவை இல்லையா? ஸோ என்னென்ன டைம் லைன் சாரி மக்களே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ இதுக்கப்புறம் ChatGPT யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்தோம்னா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொபோசல் ஃபார் பெய்ட் அட்வர்டைசிங் சென்னை, பிஸ்னஸ் ஓவர்வியூ, கிளைண்ட் ஸ்பெஷலைஸ்ட் generate high quality leads for each repeating stars awareness, improve engagement through ads. ஸோ பட்ஜெட்டு இதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஒரு இதுக்கும் எவ்வளோ பட்ஜெட் அலோகேஷன் போட்டாச்சு. இது அது சொல்கிறதே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்சன்டேஜை மாற்றிக்கோங்க. அப்புறம் phase 1 to 4 weeks which is literally a month. அதுக்கப்புறம் 5 to 8 weeks, ஒரு 2 மாதத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 9 to 12 months which is a year. பாட்டம் வந்து கலர் ரீட் ஆகிடுது. ஸோ அதுக்கு டைம் எனக்கு கொடுத்துருச்சு. இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொச்சான இருக்குது. எனக்கு இது அழகாக டேபிள் ஃபார்மில் போட்டு கொடுக்கணும்னாலும் அதுவும் டேபிள் ஃபார்மில் போட்டு கொடுத்தா நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்ன கேம்பெயின் டைப் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆட்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸஸ்ஸு, அப்புறம் அதுக்கான என்ன சிடி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருக்கான ஆட் கண்டென்ட்டும் நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம், சாம்பிள் தான். இது ரோட் மேப்பு. ஓகேங்களா? பிராண்ட் அவேர்னஸ், கன்சிடரேஷன் எல்லாத்துக்கும் ரோட் மேப் வந்து டைம் லைன்லேயே போட்டு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் தெரியுமா, 1 week 2 week 3 weekன்றது phase 3 கன்வர்ஷன் பாட்டம் 9 to 12 weeksன்றது. ஸோ அதை இங்கே சிம்பிளிஃபைடாக இங்கே போட்டு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா என்னென்ன இது பண்ண போகிறோம், அப்புறமா என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ், என்ன மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு மாதத்துக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸு என்ன மாதிரி வரப்போகுது 3 months அப்படின்றது. அப்புறமா ரிக்வயர்ட் ஃப்ரம் த கிளைண்ட்டு என்ன இதுக்கான இதெல்லாம் கிளைண்ட்டுக்கிட்ட வேலை கொடுத்துருணும். அப்புறம் கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அவ்வளோதான், ப்ரப்போசல் முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் அப்படியே பிபிடியில் காப்பி பண்ணிவிட்டு சைடில் இமேஜஸ் தீம்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா விச் இஸ் குட். இல்லை நான் ஷீட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்னா ஷீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, ஸோ இதுதான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் ப்ரப்போசல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்த்துட்டோம், விச் இஸ் குட். ஸோ ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துட்டோம், மார்க்கெட்டிங் ப்ரப்போசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு, கீவேர்ட்ஸோட சர்ச் வால்யூம்லாம் போட்டு அதெல்லாம் கூகுள் கீவேர்ட் தான் பண்ணணும். இது கண்டிப்பாக வந்து மேபி கொடுக்கும், எப்படின்னா அப்படியே இருந்தாலும் தப்பாக கொடுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் கூகுள் கீவேர்ட் பேனலில் அந்த டார்கெட்டு எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ லோவர் பிட்டு எதுக்கு, ஹை ரேஞ்ச் பிட்டு எவ்வளோன்றலாம் அது சொல்லுவோம். ஸோ அது இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான்.
ஆடியன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் சைஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ விச் இஸ் குட். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து அந்த அதில் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா விச் இஸ் குட். அதுக்கப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ். ஸோ காம்படிட்டர்லாம் யார் யார், அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா அந்த காம்படிட்டர் யூஆர்எல் போட்டு இவங்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்களோட சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, லாஸ்ட்டு அவங்க ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றதும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலது கொடுக்கும், ஒரு சிலது வந்து கொடுக்காது. மேபி அது கொடுக்குமா கொடுக்காதுன்னு கூட தெரியல, தெரிஞ்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நீங்கள் போட்டு இந்த காம்படிட்டர் அனாலிசிஸுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 ஸ்லைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, ஸோ இதுதான் வந்து ChatGPTயை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கு நம்ம வேலை பார்க்குறது அப்படின்றது தான். ஏஐயை நம்மளுக்கு அடிமையாக யூஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம ஏஐக்கு அடிமையாக இருக்கிறதோட ஏஐ நம்மளுக்கு அடிமையாக ஆக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலைலாம் அதை செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஏஐனால் நம்மளுக்கு வந்து மேலேயே போகுது கீழேயே போகுது அப்படின்றத வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, ஏஐ எப்படி வந்து நம்மளுக்காக வேலை வாங்க வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கண்டிப்பாக நிச்சயம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மணிக்காக வேலை பார்க்குறதோட மணியை நம்மளுக்காக வேலை பார்க்க வைக்கிறது எப்படி அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே பணக்காரங்களாக இருக்கலாம். இந்த கோட் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, வாரன் பஃபெட்டை இல்லை எங்கள் முப்பாட்டை நான் சொன்னாரா என்னன்னு தெரியல, பட் ஓகே. ஸோ இதுதான் வந்து அதே மாதிரி தான் ஏஐக்கு நம்ம வேலை செய்கிறதோட நம்மளுக்கு ஏஐ வேலை செய்கிறது எப்படின்னு நம்ம கற்றுட்டோம்னா நம்மளுக்கு வேலை நிச்சயம். எங்கே போனாலும் வேலை நிச்சயம், உறுதி. ஓகே மக்களே, ஸோ இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல எக்ஸைட்டிங்கான டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு உங்களை நினைப்பது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாட்டா. நன்றி.